சிக்கன் பிரியாணி ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குக்கர்ல குலையாம நல்ல பொல பொலன்னு செம டேஸ்டா சிக்கன்ல உப்பு காரம்லாம் இறங்கி செம ஜூசியா இருக்குங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஜாவித்ரி, மராட்டி மொக்கு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் குருமிளகு, ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 பிரியாணி இலையை சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்து அதை தனியா ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. அதே மிக்சி ஜார்ல பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தலை, புதினா தலை சேர்த்து அதையும் நைஸா அரைச்சுக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. 1/2 கிலோ கிளீன் பண்ண சிக்கன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிரியாணி மசாலா, 1/2 லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 2ல இருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா சுருள வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விட்டுட்டு 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன், ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே மிக்ஸ் பண்ணி ஒரு டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியையும் சேர்த்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.